ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நவம்பர் மாத ராசி பலனை தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நவம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு ராசி பலனை உங்கள் ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய 6 கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி 6 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்களா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. நவம்பர் மாதத்தில் இது நடந்தே தீரும். சரி வாங்க என்னங்கிற பலனை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்கள் நிலையை மாற்றுகிறது. அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் 6 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக பலன் பெறக்கூடியது எல்லா ராசிக்காரங்களுமே. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்க என்ன பலனை பெறுவீங்கிறத அந்தந்த ராசிக்காரங்களுக்கு விரிவாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேச ராசி. ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமுமே நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நம்மளுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகளை காண இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வகர நிவர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். அதோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ்கிறது. இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே பலன்களை வழங்கும். அதுலேயும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. ஸோ நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறுவீங்களா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் மாதம் கிரக பயிற்சிகள் நிகழ இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னைக்கு அப்படிங்கிற முக்கியமான கிரக நிகழ்வுகளை ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் 2 சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்புறம் நவம்பர் 10 புதன் பகவான் வகர நிலையில் பயணிக்க இருக்கிறார். அப்புறம் நவம்பர் 11 குரு பகவான் வகர நிலையில் அடைகிறார். அப்புறம் நவம்பர் 16 சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் வகர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்குள் நுழைகிறார். இந்த கிரக மாற்றங்களால் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காணவிருக்கிறீங்க. உங்கள் ராசிக்காரங்க என்ன மாதிரியான முன்னேற்றத்தை காண இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொது பலனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பொது பலனில் முதல்ல உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் நவம்பர் மாதம் பெறுவீங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நவம்பர் மாதம் கிரக மாற்றங்கள் என்னென்ன நிகழுங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கான பொது பலனை ஷேர் பண்ண போகிறேன். மேஷம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல பலன்களை பெற போகிறீங்க என்று சொல்லப்படுது. மன மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும். மன கவலைகள் எல்லாமே குறையும். எல்லா வகையிலையும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது மட்டும் நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். ஸோ திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போதும் சரி வாங்கும் போதும் சரி கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது வரும். மெயினாக அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவது உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் மனவிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளிகள் குறையும். பிள்ளைகள் வகையில் அவங்க நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு கூட எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது சக்ஸஸ் ஆகும். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால்
காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையும் நன்மை அப்பதான் உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம். இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நவம்பர் மாதம் இப்படி தான் உங்கள் ராசிக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்கிறேன், அதையும் டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசி ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். மெயினாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே எல்லாத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும், அது மட்டும் நீங்கள் குறைச்சிக்குங்க. அப்புறம் தேவையற்ற அலைச்சலையும் குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் அப்போ தான் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரலாம். மெயினாக மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது அஸ்வினியில் பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே பரணியில் பிறந்த மேசம் ராசிக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் இதெல்லாம் உண்டாகலாம். ஸோ கவனம் தேவை எல்லாத்துலேயுமே. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தது போல் அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஒரு பக்கம் ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தோள்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராமல் பயணங்களில் தடங்கள் ஏற்படும், அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும், அதனால் அந்த அலைச்சல் இல்லாமல் இருக்க பிளான் பண்ணுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அமையும். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தான் குறைச்சிக்கணும். பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது நவம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். லாபமானது கூடும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகுவது ஈஸியாக இருக்கும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்குது. பணியாளர்கள் மூலம் நன்மையானது உண்டாகும். மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையுமே செய்து முடித்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. கௌரவம் உங்களுக்கு கூடும். நிலுவைத் தொகையெல்லாம் ஈஸியாக சேரும். பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ கிடைச்ச பதவி உயர்வை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படாமல் இருக்க அவங்கக்கிட்ட ஒதுங்கிடுங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்துக்குங்க. அதுதான் உங்களோட ஃபேமிலிக்கு, உங்கள் கணவன் மனைவிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. எல்லாத்துக்குமே மனவிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைவெளிகள் குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணுங்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பரிகாரமாக வரக்கூடிய நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமையில் நவக்கிரகத்தில் செவ்வாய் அர்ச்சனை செய்து தீபமேத்தி வணங்குங்க. அதனால் வாழ்வில் முன்னேற்றமானது ஏற்படும். அதிர்ஷ்டக்கிழமை வரக்கூடிய மாதம் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. அதே போல் சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்னா 3, 4, 30. அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா 23, 24. ஸோ முழுமையாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப மேச ராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.